போய் அந்த வீடியோ பாதியிலே கட் ஆயிடுச்சு. கரண்ட் போயிடுச்சு. ஸோ அதனால தான் என்னையவே போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போய் கேஸ் கொடுக்க வச்சாங்களா. சரி வண்டியெல்லாம் பிடிங்கிட்டு போயிட்டாங்க. அப்பா சீர்லாம் கொடுத்தாங்க. என்னோடய கல்யாணம் பயங்கரமாக பிரம்மாண்டமாக தான் வச்சாங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை. கிராமத்தில் எப்படி கல்யாணம் வைப்பாங்களோ அந்த அளவுக்கு வச்சாங்க. எல்லாமே சீர், மரக்கட்டில், பீரோல், சோஃபா, ஃப்ரிட்ஜு எல்லாமே கொடுத்தாங்க. வாஷிங் மிஷின் நீ காட்டுக்குள்ளே தானே கிடக்க, அதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டாங்க. ஸோ பைக்கெலாம் அவருக்கு கொடுத்தாங்க. அந்த பைக்கை கொண்டே போலீஸ் ஸ்டேஷனில் வச்சதுனால அதையும் மீட்டாரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் கேஸ் கொடுத்து ஒரு 4-5 நாள் போய் அலைஞ்சி வந்தேன். போனாலே எனக்கு ஒரு மாதிரி கன்சீவாக இருக்கையிலே எங்கே போனாலும் வயிறு வலிக்கும், வாய் வலிக்கும், ஒன்றும் முடியாது. அப்போக்கு மென்டலி யாருமே சப்போர்ட்டிவாக இல்லை. ஹஸ்பண்ட் அந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணும். அப்புறம் ரொம்ப அந்த நேரத்தில் கொஞ்சம் வெறுத்தேன். அப்புறம் அப்பாலாம் ஃபோன் பண்ணி 1000 தான் இருந்தாலும் அவங்க ஹஸ்பண்ட் நீ தான் பார்த்துக்கணும், தயவு செஞ்சு போய் என்னென்னு கேளுப்பா அப்படின்ட்டாங்க. எனக்கு ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் தெரியும் ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கு. ஐசியூலலாம் இல்லை, நார்மலாக தான் இருக்காங்க அப்படின்னாங்க. ஐசியூவில் வைக்கல, அந்தளவுக்குலாம் இல்லை. இவங்க சொல்லிட்டாங்க ஐசியூவில் வச்சோம்னு. அப்புறம் சரி நான் வரேங்க அப்படின்னு ஃபோன் பண்ணேன். இல்லை நல்லா தான் இருக்குது, நாங்கள் கிளம்பி வரோம் அப்படின்ட்டாங்க. அவங்க அப்பாவும் அவரும் வரேன்ட்டாங்க. இருந்தாலும் எனக்கு மனசு கேட்காம நான் கிளம்பி போயிட்டேன். பாதி தூரம் போனதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்ருக்கோம் அப்படின்ட்டாங்க. திரும்பி நான் ஒரு ஆளாகவே ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆமாம், வந்துட்டு அப்புறம் சாயங்காலமாக அவர் வந்தார். எவ்வளோதான் கோவம் இருந்தாலும் எவ்வளோ தப்பு பண்ணாலும் நம்ம ஹஸ்பண்ட் ஆச்சு, பார்த்தோன்னே அழுக தாங்க முடியல. அப்புறம் கூப்பிட்டு போய் இது ஏங்க இப்படிலாம் நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு தெரியுங்க, அவர் பண்ணாருங்கிற வீடியோ ஆதாரத்தோடு காமிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் அவரும் ஒத்துக்க மாட்டார். நம்ம கேட்டாலும் அது தேவையில்லாத பிரச்சனை தான்ட்டு சரி விடுங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சார் அதோடு திருந்தலை. இவ்வளோதான், இதுக்கு மேலே திருந்திடுவார் அப்படின்னு நினச்சேன். இதுக்கு மேலே திருந்தலை. அப்புறம் சார் ஃபோன் பண்ண எடுக்கிறதில்ல. பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஆடல் பால் போகிறது, ஊர் சுற்றுறது. எனக்கு கல்யாணம் பண்ண நாள்லேருந்தே சார் வேலைக்கு போகிறதில்ல. ஒரு 2 மாதம் போகாமல் இருந்தார். ஏங்க என்னதுக்கு வேலை கிடைக்கலன்னு. அப்புறமும் போகலை. வேலைக்கு போகணும்னு சொன்னால் வேலை ரொம்ப அதிகமாக வாங்குறாங்க, சம்பளம் கம்மியாக கொடுக்குறாங்க. ஏங்க 100 ரூபா தாங்க சம்பளம் கம்மியாக கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 900 ரூபா பத்தாதாங்க, இல்லை 800 ரூபா. நீங்கள் 100 ரூபா சம்பாதிச்சாலும் எனக்கு போதுங்க அப்படின்னு சில நேரம் யோசிப்பேன். நான் என்னை மட்டும்தான் பில்டப் பண்ணி சொல்கிறேனோ அப்படிலாம். நான் அப்படிலாம் இல்லை. இதெல்லாம் என்னோடய வாழ்க்கையில் நடந்தது. என் சிவன் மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன். சொல்கிற எதுவுமே போய் கிடையாது. சிவன் உலகமே அவர் ஒரு ஆள் தான். அதனால தான் அவர் முன்னாடி சொல்கிறேன். சும்மா வேறு ஏதாவது வச்சு கூட சொன்னால் கூட நான் போய் சொல்கிறேன்னு நினைப்பேன். நானே நினைப்பேன். சரி நமக்கு நான் என்ன நினச்சேன்னா சந்தோஷமான வாழ்க்கை தான் முக்கியம். காசு பணம் இப்போ வரும் போகும். எத்தனை நாளைக்கு நம்ம போயிட்டா எல்லாத்தையும் கொண்டா போகிறோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. நமக்கு நல்லபடியாக வாழ்ந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பித்தேன். முதல்லாம் உங்களை அவ்வளோ பிடிக்குங்க, 100% காதலித்தேன். இப்போல்லாம் உங்களை எனக்கு ஒரு 75% தான் பிடிக்கும், அப்புறம் 50% தான் பிடிக்கும் அப்படின்ட்டேன். அப்போவும் ரொம்ப பிடிக்கும், எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் பிடிக்கும். இப்போவும் தெரியல என்னென்னு. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் வந்தாச்சு. சார் அப்புறம் நிறைய சம்பவம் பண்ணார். நான் 7வது மாதம் வளாக்கு போடுறதுக்காண்டி 1 மாதம், இந்த 1 மாதம்தான் போய் இருக்கணும். நாங்கள் போய் இருக்கிறேன். என்னமோ சண்டை தான், என்னன்னு தெரில. ஆனால் பயங்கரமான சண்டை. ஏதோ ஒரு பிள்ளைகிட்ட பேசினார்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணுகிட்ட சார் நான் சிங்கிள் தான், எனக்கு கல்யாணம் ஆகலை அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு 1 மாதம் அமைதியாக இருக்கேன். அடித்தாலும் குடிக்க மாட்டான்ல, கொஞ்ச நாளாக சத்தியம் வாங்கிட்டாங்கல்ல, அது வேறு. பேசாமல் அமைதியாக இருக்கேன் நான் வாட்டில். ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போய் ஹாஸ்பிட்டல் போய் கூட சார் திருந்தலை. அடிக்கிறதுலேயும் சரி, பேசுறதுலேயும் சரி, அப்போதைக்கு கொஞ்சம் குடிக்கலைங்கிற ஒரு கோபமே அவருக்கு அதிகமாக வெறுப்பாக இருந்திருக்கும் போல். அந்த காரணத்தை வச்சு ஏதாவது சொல்லி அடிக்க ஆரம்பிச்சிடுவார். சரி பேசாமல் அமைதியாக இருப்போம். நாளைக்கு வளாக்கு போட போகிறாங்கன்னா இன்றைக்கி என்னால் தாங்க முடியல. என்னென்னா சார் பொம்பளை பிள்ளைகள்கிட்ட பேசுகிறாரு.
அதுவும் 1, 2 பிள்ளைங்க இல்லை, ஒரு 4, 5 பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அவருக்கு கவி தானே, அவருக்கு தான் என்னை கட்டினவர் பேர் வந்து ராஜா, ஆனால் சார் வந்து கவிஸ்ரீயா, கவியா, பவியா, பவித்ரா இந்த மாதிரி பேர் வச்சு பிள்ளைகள்கிட்ட பேசியிருக்காரு. ஏங்க அப்படிலாம் பேசுகிறீங்க, இந்த மாதிரி பேசாதீங்கங்க, நமக்குன்னு ஒரு குழந்த வரப்போகுது, நம்ம ஒரு நல்ல வாழ்க்கையை இனிமேல் அமைச்சிக்கணும். எனக்கும் அம்மா இல்லை, உங்களுக்கும் அம்மா இல்லை. ஸோ நம்ம வாழ்க்கையை நம்ம தான் பார்க்கணும், நமக்கு வந்து ஆதரிக்க யாரும் இல்லை. ஆனால் எங்கள் அப்பா வந்து அப்படி கிடையாது. அவர் வந்து கொஞ்சம் ரிச்சு தான் சொல்லலாம். வீடு கட்டித்தரேம்மா, ஏன்னா தம்பிகளுக்கெலாம் வீடு கட்டித்தரும்போது உனக்கு கட்டித்தர மாட்டேனா, கடை வேணுமா வச்சு தரேன், வீடுனா ஃபுல்லாக வீடு கட்டித்தர மாட்டேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு காசு உதவி பண்ணுவேன், கடை வேணுமா வச்சு தரேன், ஹோட்டல் கடை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. சார் தான் வேலைக்கே போகிறதில்ல, எங்கிட்ட வச்சு கொடுக்குறது. அப்பா வந்தாலும் மதிக்க மாட்டாங்க. சார் வந்து ரொம்ப வந்து எங்கள் அப்பா வந்து ரொம்ப பணக்காரங்க, எப்போ பார்த்தாலும் பாதி நேரம் சண்டை போட்டு அடிக்கிறதே இதுதான். நீ ரொம்ப பணக்கார வீட்டிலேருந்து வந்துட்ட, திமிரு, பணக்காரத்தனமாக இருக்க, அப்படிலாம் இருந்திருந்தா நான் எப்படிங்க உங்களை பார்த்துருப்பேன், எப்படிங்க லவ் பண்ணியிருப்பேன், ஏங்க அப்படிலாம் பேசுகிறீங்கன்னா, ஆமாடி, இப்போ என்ன கடை வைக்கணும் ஆடுற, வேலைக்கு போகணும் ஆடுற, அப்புறம் வேலை வெட்டிக்கு போகாமல் எப்படிங்க காசு வரும் அப்படின்னு கேட்டால் அதுக்கும் சார் அடிதான். சரி, எதுவுமே கேட்க வேண்டாம், குழந்தை பிறக்கிற வரைக்கும் எல்லாருமே அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் என்னால் ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டது இன்னொரு ஆள் இருக்காங்க, என்னை வந்து பார்த்துக்கிட்ட நர்ஸக்கா. ஒவ்வொரு ஊருக்கு ஒரு நர்ஸ் இருப்பாங்க, எங்கள் ஊருக்கு ஒரு நர்ஸு. அந்த நர்ஸ் வந்து 3 மாதத்துலேருந்தே ரொம்ப அடிக்கிறான்னு அந்த அக்காவுக்கு தெரியும். அவன்கிட்ட வாயை கொடுக்காதப்பா, உடம்பை பார்த்துக்கப்பா, பிள்ளை ரொம்ப முக்கியம்ப்பா, பிள்ளை இருந்தால் போதுப்பா, ரொம்ப அழுவாங்க. என்னால் சில நாள் அடி வாங்கி காது கேட்காம ஹாஸ்பிட்டல் போய் கையிலெல்லாம் சலம் பிடிச்சி ரொம்ப கையை எடுத்துருவாங்க வருமோ அப்படிங்கிற அளவுக்குலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்போ வந்து அந்த அக்கா ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாங்க, பிள்ளைய பார்த்துக்கப்பா, பிள்ளை தான்ப்பா முக்கியம் அப்படின்ட்டு. அப்புறம் ரத்தம்லாம் ஏற்ற போனோம். அந்த கொடுமே கேட்குறீங்க, அந்த ஒரு கையில் வந்து அடித்து சலம் பிடிச்சிருக்கு, அந்த கையில் ஏற்ற முடியாது, இன்னொரு கையில் ரத்தம் ஏற்றிருக்காங்க. வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒத்துக்கலை, அதுக்கு ஒரு 2 நாள் பிடிச்சி என்னால் முடியலை, எனக்கு வந்து 6% என்னமோ தான் ரத்தம் இருந்துச்சு, 6.6. மினிமம் நார்மலாக இருக்கவங்களுக்கே 6.6 இருந்தால் கொஞ்சம் கஷ்டம். நான் கன்சீவாக வேறு இருக்கேன், ரொம்ப டேஞ்சர்ப்பா, குழந்தைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. ரத்தம் ஏற்ற போனால் ஃபஸ்ட் நாள் ஒரு கையில் ஏற்றிட்டாங்க, அப்புறம் இன்னொரு கையில் ஏற்றணும், அந்த சலம் பிடிச்ச கையில் வேறு, அதில் எப்படா ஏற்றுறது, ஏற்கனவே புண்ணாக வேறு இருக்குது அப்படின்ட்டு 2 கையிலையும் ஏற்றி விட்டாங்க. சார் வந்து அப்போவும் பக்கத்து பெட்டில் போய் ஒரு பொண்ணுகிட்ட பேசிகிட்ருக்காரு. சரி, அவர் தான் அப்படின்னா, எனக்கு வந்து பார்த்துக்க அம்மா இல்லை. ஸோ அவங்களோட சித்தி பெரியம்மாலாம் வந்தாங்க. அவங்க வந்து அங்கே வந்துட்டு அந்த மற்ற பொண்ணுங்கள்ட்டலாம் நான் ஜாலியாக பேசுவேன். அவங்கள்ட்ட வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி பண்ணுது, இந்த பிள்ளை வாய் பேசுது. நான் வந்து ஆமாம், என்கிட்ட என்ன குறைன்னா, காலைல எழுந்திரிச்சி சாணி போட மாட்டேன், முக்கியமான ஒரு குறை என்கிட்ட இருக்குது, சாணி போடவே மாட்டேன். காலையில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னால் எந்திரிக்கவே முடியாது, பாதி நாள் நைட்டு தூக்கமே வராது, பாதி நாள் எலியெல்லாம் ஓடும். ஏன்னா நம்ம வந்து நான் ரொம்ப வசதியாலாம் இல்லை, இருந்தாலும் என் ஹைட்டுக்கு இடிக்கிற மாதிரி வீடு இருந்தால் அந்த வீடு எப்படி இருக்கும் உங்களுக்கே புரியும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் நம்ம ஹஸ்பண்ட் கூட இருக்கார்ல அப்படின்ட்டு ஒரு சந்தோஷம் இருக்கும். பாதி நாள் இவன் சண்டை போட்டு அழுது அடித்து நிம்மதியாக அங்கே ஒரு நாள் கூட நான் தூங்கினதில்லை. ஸோ காலைல என்னால் எந்திரிக்கவே முடியாது. எல்லாருக்குமே தெரியும், கன்சீவாக இருந்தாலே காலைல எந்திரிக்க முடியாதுன்ட்டு யாரும் திட்டலை. ஆனால் அதை வந்து அவங்க வந்து பெருசாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த புள்ள ஃபுல்லாக இருக்குது, காடுகரெலாம் வந்து வேலை பார்க்க மாட்டேங்குது. நான் வந்து காடுகரைக்கெலாம் போனதில்லை, வீட்லேயே வந்து காலேஜ் தானே போயிட்டுருந்தேன். ஆனால் பயிர் நடுவேன், களை வெட்டுவேன், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வேலை தான் பார்ப்பேன், நிறையா விஷயம் எனக்கு தெரியாது. ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வந்து 2 நாள் அப்படியே கையில் அவ்வளோ பெரிய ஊசியை வச்சு குத்திருக்காங்க. ஒன்றுமே எனக்கு பெருசாக தெரியலை, வலிக்கலை. அந்த இன்னொரு பொண்ணு வந்து எப்படி நீ அவங்க கூட இருக்க, அவங்க வந்து உன்னை அவ்வளோ பேசுகிறாங்க, உன்னால் எப்படி அப்படி இருக்க முடியுது அப்படின்னு கேட்கையில் என்னால் சத்தியமாக தாங்க முடியல. என்னால் 2 பக்கெட்டும் ஊசி போடும்போது கூட நான் 2 நாளாக அழுகலை. அந்த பொண்ணு என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை தான் கேட்டுச்சு,
ஏன்னா இவங்க போய் எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு மட்டும் வந்து என்கிட்ட கேட்டுச்சு, எப்படிம்மா அவங்க உங்களுக்குள்ளே இருக்க இவ்வளோ பேசுகிறாங்க, தெரியாத என்கிட்டயே இவ்வளோ பேசுகிறாங்கன்னா உன்னை எப்படிம்மா அவங்க வச்சுருப்பாங்க அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அழுகுனா தாங்க முடியல. நம்ம தான் ரொம்ப அப்படியே ஓப்பன் மைண்டடாச்சே. போனோடனே என் வீட்டுக்கார்ட்ட சொல்லிடுவேன், எது நடந்தாலும் சொல்லுவேன். சின்னதாக வலிச்சா கூட சொல்லுவேன், பெருசாக அடிபட்டாலும் சொல்லுவேன். ஒரு கட்டத்துக்கு மேலே தான் எல்லாத்தையும் சொல்லாமல் மறைச்சேன். ரத்தம் ஏற்ற போனதெல்லாம் ஒரு 3 மாதத்துலேயே எனக்கு ரத்தம் இல்லை. குழந்த வயிற்றில் 3 மாதம் இருக்கையிலே. அப்போல்லாம் கொஞ்சம் நார்மலாக நல்லா இருந்தோம்ல, அப்போல்லாம் சொல்லிடுவேன், இந்த மாதிரி பேசுகிறாங்க உங்கள் வீட்டாளுங்க அப்படின்னா, சரி விடுப்பா, அவங்க தானே வந்து உன்னை பார்த்துக்குறாங்க. இல்லைங்க, எனக்கு நான் ஒரு ஆளாகவே இருந்துக்குவேன். ஏன்னா நிறையா பொண்ணுங்க ஒரு ஆளாக இருந்தாங்க. எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு அவங்க இருக்கிறதாங்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு கேட்கல சார். சரி, அவங்க வந்து என்னையும் பார்த்துக்க மாட்டாங்க, அவங்க ஆட்டில் போயிடுவாங்க. நானாகவே கீழே மாடியிலேருந்து இறங்கி போய் டீ வாங்கி பால் வாங்கி குடிச்சிட்டு மறுபடியும் மேலே வருவேன். இதில் ஒரே ஒரு கொடுமை என்னென்னா, 2 கையும் என்னால் யூஸ் பண்ண முடியாது. அது ஒன்று மட்டும்தான். ஏன்னா 2 கையிலையும் ரத்தம் ஏற்றுறக்காண்டி குத்தி விட்டாங்க. மினிமம் 2 கையிலையும் ஒரு கை மட்டும்தான். ஏன்னா கொஞ்சம் மேலே ஏற்றி தானே குத்திருந்தாங்க. ஸோ அதனால் முழங்கையிட்ட ரத்தம் ஏற்றினால அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரத்தம் ஏற்றி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தால் அங்கே வேறு நான் அங்கே போனதுக்கப்புறம் எலி செத்து நார ஆரம்பிச்சு, நைட்டே என்னை கொண்டு போய் விட்டுருவாங்க அப்படின்ட்டேன் எங்கள் வீட்டில், எங்கள் அப்பா வீட்டில். சரி போகலாமான்னு கொண்டு போய் விட்டு வந்துட்டார். அதெல்லாம் முன்னாடி ரத்தம் ஏற்றி வரும்போது, என்னம்மா புருஷன் நல்லா வந்தேன்னு நிறையா பேர் நினைக்கலாம். அந்த பொம்பளை குளிக்கிற வீடியோலாம் எடுத்தல, அது வந்து சின்ன தப்பாக பண்ணியிருக்கலாம், இல்லை பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம் இல்லைம்மா. ஏன்னா வீடியோவே எடுத்து அமுச்சு விட்டாங்க ஒரு அண்ணா, ஒத்துக்கிட்டார் நான் தான் எடுத்தேன் அப்படின்னு. அதனால தான் நான் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் அவர் தான் பண்ணார் அப்படின்னு. ஒரு 9 மாதம் ஆச்சு. 9ஆம் மாதம் ஸ்கேன்லலாம் சார் வந்து பார்க்கவே இல்லை பிள்ளைய எப்படி இருக்குன்னு. பல நாள் அடி வாங்கி குழந்த முண்டலை அப்படின்ட்டு நான் நிறையா வாட்டி போயிருக்கேன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரொம்ப குழந்த முண்டலைன்ட்டு. அப்புறம் குழந்த பிறக்கிற டைமும் வந்துச்சு. அப்போவும் அவர் கூட சண்டை தான், என்கிட்ட பேசலை, ஏதோ அடி வாங்கி வந்திருந்தே போல். 9ஆம் மாதத்துலேயும் சடனாக குழந்த பிறக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஃபோன் பண்ணி வர சொல்லி, நான் வந்து காசு வந்து அவர் வேலைக்கு போகாதனால இருக்காது அவர்கிட்ட, வச்சுக்கோங்க அப்படின்ட்டு நான் ஒரு 5000 எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட ஒரு 2000 மட்டும் கொடுத்துட்டு தேவைன்னா வாங்கிக்கோங்க அப்படின்னு. ரொம்ப அப்போல்லாம் ஒரு கொஞ்சம் என் பக்கத்தில் இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. ஆனால் அப்போவும் ஒரு எமோஷ்னலாக அவர் எதுவும் பேசலை. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஒன்றும் பயப்படாதம்மா, நல்லா இருக்குமா, நல்லபடியாக இது பண்ணு, ஏதோ ஒரு லவ்வாக ஒரு வார்த்தை பேசுவார்னு அவர் எதுவும் சொல்லலை. அப்போவே மனசு கஷ்டமாக இருந்துச்சு. கன்சீவாக இருக்கும்போது நினச்ச ஒரே ஒரு விஷயம்னா, குழந்த பிறக்கையிலேயே நம்ம இறந்து போயிடணும். நிறையா தடவை நான் யோசித்த விஷயம், இதுக்கு மேலேயும் உயிரோடு இருக்கக்கூடாது, இறந்து போயிடணும், செத்து போயிடணும், இதுக்கு மேலேயும் வேண்டாம், இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறா, நம்ம எதுக்கு இருக்கணும், குழந்தைய பெற்று போதும், அவனை வச்சுக்கட்டும், என்ன பண்ணணுமோ பண்ணட்டும், நமக்கு அம்மாவும் இல்லை. நான் அடிக்கடி அவர் சொல்கிற ஒரு விஷயம், எப்போ பார்த்தாலும் குழந்த மாதிரி இருக்க, குழந்த மாதிரி பேசுகிற, மெச்சூராக இருக்க மாட்டேங்கிற அப்படின்ட்டு பல தடவை சொல்லி அதுக்காண்டியே அடிச்சிருக்காரு. அது உண்மைதான். நான் வந்து ஒரு அம்மா பாசம் இல்லாமல் வளர்ந்ததுனால என்னை விட சின்ன பிள்ளைங்களாம் ஒரு சில நேரம் பார்த்து ரொம்ப பொறாமப்படுவேன். என்னடா நமக்கு மட்டும் அம்மா இல்லையே அப்படிலாம். சரி விடுங்க. அப்புறம் குழந்த பிறக்கிற டேட்டு வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு என்னை கல்யாணம் பண்ணக்கப்புறம் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அவர் வந்து ஒரே ஒரு வார்த்தை அன்பாக பேசுனான்னு நினைக்கிறேன். அது இன்னுமே என் மனசில் இருக்குது. தைரியமாக இரு அப்படின்ட்டு ஏதோ சொன்னார். அந்த ஒரு வார்த்தை ரொம்ப குழந்த பிறக்கிற வரைக்குமே ரொம்ப அந்த ஒரு வார்த்தை தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஓகே, அவர் தைரியம் சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு. குழந்த ஆனால் என்னை வந்து குழந்த பிறக்கிற வரைக்குமே எல்லோரும் ஒரு குழந்த பிறந்து வந்தோடனே எல்லாம் நான் ஆட்டில் எந்திரிச்சு திரிஞ்சதுனால எல்லோரும் வித்தியாசமாக பார்த்தாங்க.
என்னம்மா குழந்த பிறந்தா எல்லாருமே படுத்திருப்பாங்க, நீ வாட்டில் நல்லா பேசுகிற, நல்லா திரியிற, ஒரு மணி நேரத்துலேயே. நிறையா பேர் குழந்த பிறந்து ஒரு வாரத்துக்கு ஒரு 2-3 நாளைக்கு எந்திரிச்சு நடக்க மாட்டாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. 1 மணி நேரத்துலேயே பிறக்கையெல்லாம் செம்ம கற்று. நான் மட்டும்தான் அந்த கற்றுனேன், மற்றவங்களாம் அமைதியாக குழந்த பெற்றுட்டு போயிட்டாங்க. நான் கற்று குழந்த ஏதோ தண்ணி குடிச்சிச்சா என்னன்னு தெரில, மூச்சு விட முடியலன்னு ஐசியூவில் கொண்டு வச்சுட்டாங்க. அப்போ பார்த்தது நான் குழந்த பிறக்கையில் நான் நினச்ச ஒரு விஷயம், அது ஆண் குழந்தையா பொன் குழந்தையா, அது என்ன குழந்தை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். லாஸ்ட்டாக எனக்கு காமிச்சு தான் கொண்டு போனாங்க. ஆம்பளை பையனா அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு பாதி உசுரே வந்துச்சு. ஏன்னா போயெல்லாம் சொல்லிட்டாங்க எல்லாம் பொம்பளை பிள்ளைன்னு. நம்மளே ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்து தத்திரியமாக யாரோட ஒரு உதவி இல்லாமல், ஏன்னா பொண்ணுங்கனாலே மென்டலி ஃபிசிக்கலி நிறைய பிரச்சனை நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். பல இடத்துல உடம்பால் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன். நிறைய பிரச்சனை பொண்ணுங்களுக்கு வருது. அதுவும் டவுனுக்குள்ளே இருக்க பொண்ணுங்கள்லாம் நான் சொல்ல, கிராமம்னாலே பொண்ணுங்கன்னா இப்படி தான் இருக்கணும். நிறைய இடத்துல சிரிக்கக்கூடாது, அழுகக்கூடாது, பேசக்கூடாது, அதிகமாக பேசக்கூடாது, கோவப்படக்கூடாது. நமக்கு இது 2மே வராது. நான் வாயாடி அதிகமாக பேசவும் செய்வேன். குழந்த பிறந்தோன்னே சார் என்னை கூட ஒரு வார்த்தை கேட்கல. எனக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வந்தார், ஒரு வாட்டில் பார்த்தாரு, நல்லா இருக்கா அப்படி சொல்லிட்டு போயிட்டார். பூ மாதிரி அழுகையாக இருந்துச்சு. ஆனால் எல்லாருமே கொஞ்சம் ப்ரௌடாக பார்த்தாங்க. பரவாயில்லம்மா, நீ நல்லா தைரியமாக இருக்க, திடமாக இருக்க. நாங்கள் கூட நீ இருக்க ஹைட்டுக்கு நார்மல் டெலிவரி ஆகாதுன்னு நினச்சோம், நார்மல் டெலிவரி ஆகிடுச்சு அப்படின்னு நிறையா பேர் பொறாமல் கூட பட்டாங்க. இந்த பிள்ளைக்கெலாம் நார்மல் டெலிவரியா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா என்னை சுற்றி பொறாமல் போகிறவங்க தான் நிறையா பேர் இருக்காங்க. நான் பிறந்ததுலேருந்தே என்னுடைய சொந்தக்காரங்க என்னை பார்த்து பொறாமல் தான் படுறாங்க. நீ மட்டும்தாம்மா உனக்கு கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிற, அம்மா அப்பா இல்லாமல் வளர்ந்தேன், அப்படி வளர்ந்தேன், இப்படி வளர்ந்தேன். ஏன்னா மற்றவங்களாம் என்ன நினைக்கிறது, அவங்க அப்பா நல்லா வசதியாக தானே இருக்காங்க, அந்த பிள்ளைக்கு என்ன பிரச்சனை இருப்போது. எங்கள் அப்பா கிட்ட நான் ஒரு செருப்பு அப்பா வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டால் அதுக்கு நான் 1 மாதம் அழுகணும். அப்பா ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டால் அதுக்கு நான் 1 மாதம் அழுகணும். எங்கள் அப்பா வசதியான இருந்தாலும் அப்போதைக்கு எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் செய்ய மாட்டார். அவர் வர்றதே வருஷத்தில் 1 நாள். வந்துட்டு கூட்டிகிட்டு போகலன்னா அந்தளவுக்கு அழுவேன். அதனால தான் பாதி நான் சண்டை போட்டு கோச்சிட்டுலாம் போவேன், சாகுற அளவுக்குலாம் போவேன். என் அப்படி விட்டுருப்பாங்களாப்பா, ஏன்ப்பா அப்படி இருக்கீங்க, என் அம்மாக்கிட்டே போகிறேன்னு சொல்லிட்டு நிறையா வாட்டி சாகலாம் போயிருக்கேன். ஆமாம், நான் கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா மருந்து வேறு குடிச்சிச்சு. அதுக்கு வேறு ஒருக்கா மருந்து குடிச்சு ஹாஸ்பிட்டலில் போய் கிடந்தேன். அதுக்கு அவங்க வீட்டில் தான் பார்த்தாங்க. ஸோ அந்த காசு வேறு கேட்டுட்ருந்தாங்க. உங்களுக்கு தானே நான் 15,000 செலவு பண்ணோம் அப்படின்னு அவங்க பெரியப்பாலாம். குழந்த பிறந்துச்சு, சார் இதுக்கு மேலேயா திருந்திடுவார், வேலை வெட்டிக்கு போவார், நல்லபடியாக இருப்பார் அப்படின்னு நான் நினச்சேன். குழந்த பிறந்து அதுக்கப்புறம்தான் எனக்கு பிறக்கையில் கூட அவ்வளோ கஷ்டம் இல்லை. ஆமாம், அதுக்கப்புறம் கேட்டாது எப்படிம்மா இருந்துச்சு, உடம்புலாம் அப்போ நல்லா இருக்கான்னு ஒரு நாள் கழித்து கேட்டார்னு நினைக்கிறேன், தெரில. ஆமாம், 2 நாள் கழித்து கேட்டார். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் சொன்னேன், எனக்கு குழந்த பிறக்கையில் உங்கள் வீட்டில் இருக்கும்போது என் மைண்ட் செட் எப்படி இருக்குமோ அப்படி தாங்க இருந்துச்சு. அவ்வளோ வலியாக இருந்துச்சு. ஒரு நாள் வலியவே என்னால் தாங்க முடியலை. ஆனால் டெய்லியுமே உங்கள் வீட்டில் இருக்கையில் குழந்த பிறக்கும்போது என்ன வலி இருந்துச்சோ அதே வலி தாங்க இருக்குது. எனக்கு இப்போவும் நல்லா ஞாபகம் இருக்குது. அவங்க வீட்டில் இருக்கையில் எப்படி ஒரு வலிக்குமோ, மனசு ஃபுல்லாக அப்படியே செத்துடலாண்டா, வேணாண்டா, கூட இருக்கவங்களாம் அவனுக்கு தான் சப்போர்ட், யாருமே நமக்கு சப்போர்ட் கிடையாது. பிகாஸ் அவன் ஒரு ஆம்பளை பையன். ஒரு பொம்பளையாக இருந்துக்கிட்டு வாய் பேசக்கூடாது, அவன் பல பிள்ளைகிட்ட பேசலாம், அது தப்பு இல்லை. அப்படிலாம் சொல்லும் போது என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலை. நம்ம தான் பாரதியார் கண்ட புதுமை பெண்களாச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தி அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வாழ்கிறவங்க. உண்மையாகவேங்க நான் 90 கிட்ஸ் மாதிரி. தொட்டாத காதல் இல்லை, பார்த்தாலே காதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள் நான். ஸோ அதனாலே அவர் பல பிள்ளைங்களை தேடி போயிருக்கலாம், பிரச்சனை இல்லை போல். அப்புறம் குழந்த பிறந்து ஆமாம் 3 நாள் ஐசியூவில் வச்சுருந்தாங்க. என்னால் பார்க்க கூட முடியலை. அப்புறம் ஐசியூவில் வச்சுட்டு ஒரு நாள் என்கிட்ட கொடுத்துட்டாங்க.
அப்புறம் எங்கள் அப்பா எல்லாம் எங்கள் பாட்டி எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க அவங்க சைட்லேருந்து ஒரு ஆள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சித்தின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு குழந்தையும் பார்த்துக்கல. வந்து குழந்தைய பார்க்கவே இல்லை. அவங்க வந்து என் பெட்டில் அவங்க தூங்கிட்டாங்க. நான் போய் ஐசியூ வார்டிலே கிடக்குறேன். அவங்க வருவாங்கன்ட்டு. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அந்த பையன் என்னென்னா பாத்ரூம் போக, பால் குடிக்க, பாத்ரூம் போக ஒரு மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ரொம்ப அப்படியே பாத்ரூம் ரொம்ப போயிட்டே இருக்கான். எனக்கு வந்து பயம் தாங்க முடியல. ஐசியூவில் வேறு இருக்கான். குழந்தைய காப்பாற்ற முடியுமா? அந்த ஸ்டேஜில் குழந்த பெற்ற உடம்போடு அழுகவே முடியாது. எனக்கு வந்து சும்மா லைட்டாக தான் கண்டு தண்ணி ஊற்றி அழுதுட்டு இருந்தேன். ஒன்றும் அழுகலாம் இல்லை. ஆனால் சும்மாவே நம்ம பயங்கரமாக அழுவோம். அழுக முடியல என்னோடய உடம்பு கண்டிஷனுக்கு. கண்ணில் மட்டும் சும்மா கண்ணீர் வந்துச்சு. மனசுலாம் ரொம்ப வலிக்கலை. சரி குழந்த ஏதாவது ஆயிருமோ அப்படின்ற ஒரு பயம் மட்டும் இருந்துச்சு. அவங்க வந்து எந்திரிச்சு வந்து பார்க்கவே இல்லை. என்ன அட்மிட் பண்ண பெட்டில் வந்து அவங்க படுத்திருந்தாங்க. நைட்டு ஃபுல்லாக என்ன எப்படி பாலும் பத்தலை, என்ன பண்ணுறனோ எனக்கு தெரியல. ஒரு 7 தடவை கரெக்டாக எண்ணிக்கிட்டே இருந்தேன். 7 தடவை அவன் ரொம்ப மோஷன் போயிட்டு ரொம்ப நிறையாவே போயிட்டான். அவன் உடம்புல சேலே இல்லைங்கிற மாதிரி. எனக்கு பயம் ரொம்ப தாங்க முடியல. என்னடா யாரை கூப்பிட்றது, என்ன பண்ணுறது, நான் அழுதுகிட்டே இருக்கேன். பக்கத்தில் இருக்கவங்களாம் கூட இருக்கவங்க எங்கப்பா, கூட இருக்கவங்க எங்கப்பா, அவங்க மேலே தூங்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மற்றவங்க எல்லா பேரண்ட்ஸும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க என்னம்மா பண்ணுறேன்னு. இவங்க வரவே இல்லை. காலைல 6 மணி வரைக்குமே அவன் ரொம்ப பாத்ரூம் போகும். ஃபோன் பண்ணிட்டேன் 6 மணிக்கெலாம். நீங்கள் வாங்குங்க, என்னால் முடியலை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அது வரைக்குமே நான் வந்து அழுகலை. அவர் வாய்ஸ் கேட்டோன்னே ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டாக இருப்பார் அப்படி சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குது. நீங்கள் வாங்குங்க, என் சித்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வரவே இல்லைங்க, நீங்கள் வாங்குங்க, எதுக்குங்க அவங்கள கூப்பிட்டுருந்தீங்க, நான் அவராலே இருந்துருப்பேன்ல அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப பயந்துட்டேன். குழந்தை வந்து இவ்வளோ மோஷன் போயிட்டு பாலும் பத்தலை, என்னடா பண்ணுறதுன்னு நைட்டு ஃபுல்லாக. அப்புறம் காலையில் தான் விடிஞ்சிடுச்சு. அப்புறம் வந்தாங்க அவங்க, எதுவுமே பேசலை. அப்புறம் சரி நீ போயிட்டு வாம்மா, போய் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு வா அப்படி சொன்னோன்னே நான் போயிட்டேன். மாடிப்படி ஏறி இறங்கி தான் சில நேரம்லாம் வந்தேன். குழந்தை பிறந்து ஒரு 2-3 நாள்லேயே. அப்புறம் போயிட்டு அப்பா என்னோடய அப்பா பெற்றவங்களுக்கு என்னை வளர்த்தாங்க பாட்டி. என் பாட்டிக்கு ஃபோன் பண்ணிட்டு ஒரே அழுக, என்னால் முடியல, யாருமே பார்த்துக்கல, நீங்கள் வாங்க, என்னை இப்படி விட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அவங்க கிளம்பி வந்துட்டாங்க. நான் போகிறேன், என் பிள்ளை அங்கே கிடக்கு அப்படி சொல்லிட்டு. அப்புறம் அவங்கள போக சொல்லுங்க, என்னால் முடியலைன்னா அவங்கள்ட்ட நேராலாம் சொல்லலை, அவர்கிட்ட சுட்டு சொல்லிட்டேன். அவங்க எதுவுமே தெரியாது, நான் வந்து கோவப்பட்டது. சரி போயிட்டு வரீமான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அப்பா வந்ததுக்கப்புறம் என் பாட்டி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அவன் பார்த்துக்கிட்டாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமும் வீட்லேயும் இங்கேயும் எனக்கு அம்மா இல்லை. ஸோ அந்த டைம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன். எங்கள் பெரியம்மா அவங்கெல்லாம் யாருமே வந்து பார்க்கல. ஒரு குழந்தை பிறந்திருக்கெல்லாம் மாசமாக இருக்கையெல்லாம் சொன்னாங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அவங்களாம் வந்து பார்க்கக்கூட இல்லை. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தாங்க. சரி வந்து ஆளாத்தி எடுக்கக்கூட இல்லை, குழந்தைக்கு ஒன்றுமே பார்க்கக்கூட இல்லை. இறங்கி நாங்கள் வாட்டில் வந்துட்டோம். நானும் என் பாட்டியும் எங்கள் ஐயா இருந்திருந்தாலும் பரவாயில்ல. ரொம்ப ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. இதுக்கு மேலே ஒரு குழந்தையே போதும், 2வது குழந்தைக்கெல்லாம் பார்க்க ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி முடிவில் இருந்தேன். சரி குழந்தை பிறந்துருச்சு சார், திருந்திருவார், நம்ம சென்னைக்கு அனுப்பிச்சி விட்டேன். எங்கள் டேடி எங்கே தான் இருக்காங்கன்ட்டு. சார் போயிட்டு ஜாலியாக சுற்றிட்டு நான் 2500 கொடுத்து அனுப்பிச்சுடுறேன் சார். 2000 கொண்டு வராரு. நான் வேலை பார்த்து சம்பாதிச்சேன். 10 நாள் இருந்துட்டு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏங்க அப்படி இருக்கீங்க, இதுக்கு மேலேயாவது திருந்துங்க. இங்கே போகாமல் இருந்திருந்தாவது எனக்கு 500 மிச்சம்தான் ஆகிருக்கும். குழந்தைக்கு வந்த காசை ஃபுல்லாக செலவு பண்ணார். இப்படிலாம் பண்ணாதீங்க, குழந்தை லைஃபே போயிடும், செஞ்சு திருந்துங்க, இதுக்கு மேலே நான் வேலைக்கு போகிறேம்மா அப்படின்னாரு. குழந்தை பிறந்து 1 மாதம் கழித்து அங்கே பேர் வைக்க போகிறேன். அங்கே தான் ட்விஸ்டே. போய் பார்த்தா சார் வந்து ஒரு ஷேர் சாட்
ஆமாம், ஷேர் சேட்டில் வந்து ஒரு 15 ஒரு 30-40 பிள்ளைங்க இருக்கும். பிள்ளைங்க ஃபுல்லாக அசிங்கமாக செக்ஸுவல் மெசேஜாக பண்ணி வச்சுருக்காரு. ஏங்க அப்படி பண்ணினீங்க அப்படின்னு கேட்டால், சும்மா டைம் பாஸ் பண்ணேன். பார்த்துட்டு அப்படியே ரொம்ப நொந்துட்டேன், அழுகிறேன், என்னால் முடியலை, செத்து போயிடுறேன் அப்படி சொல்லிட்டு தூக்கு மாட்டிக்கெல்லாம் போய் அது கூட நான் தூக்கு மாட்டிக்க போகிறேன், அவன் எதுவுமே தடுக்கலை, செத்தா சாவு அப்படிங்கிறான். சரின்ட்டு பேசாமல் வந்து படுத்துட்டேன், என்னால் ஒன்றும் முடியலைங்க அப்படி சொல்லிட்டு. மற்றது ஃபுல்லாக அடுத்த வீடியோவில் போடுறேன்.